வெற்றி அவனோட வேலையெல்லாம் வேண்டா வெறுப்பா பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்து, "என்னாச்சுடா உனக்கு? காலையில இருந்து ஒரு மாரியே இருக்கேன்னு" கேட்டா, "நேத்து நெடுமாறன் என்ன கூப்பிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, உன் தகுதிக்கு ஏத்த மாரி நடந்துக்கோ, ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா உன்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு மிரட்டிட்டாரு. எனக்கு என்னமோ ஐசு கூட பேசுறதுனால தான் இந்த மாரி பேசுறாருன்னு தோணுதுன்னு" சொல்றான். இத கேட்டு பாண்டியும், "டேய் என்னடா பெரிய பெரிய கேஸெல்லாம் வாங்கி வச்சிருக்க? நீ கிச்சனுக்குள்ள போனா கூட அந்த ஆளு உன்ன மன்னிச்சிருவாரு. ஆனா நீ அவர் பொண்ணு கூட சுத்தி மாட்டுறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசி, அந்த ஆளு நினைச்சா உன்னை பத்தி விட்டுருவான். நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமேல் நீ யோசிச்சுக்கோன்னு" சொல்றான். வெற்றிக்கும் இதை கேட்டு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. அப்புறம் கேண்டீன்ல எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐசு வெற்றியை பார்த்ததும் ஹாய் சொல்ல, ஆனா வெற்றி அதுக்கு சின்னதா ஒரு ஸ்மைலை மட்டும் போட்டுட்டு பாண்டியை கூப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு கிளம்புறான். ஐசு இதை பார்த்துட்டு ஏன் இவன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியாம ரொம்ப டல் ஆகுறா. அப்புறம் கிச்சனுக்கு ஆர்டர் கொடுக்க வரும்போது கூட ஐசு இருக்காளா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே வந்து அவ இல்லைன்னதும் கிரேஸை கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்கலாம்னு பார்த்தா ஐசு கீழே ஒளிஞ்சிருந்திருக்கா போல. வேகமா எந்திரிச்சு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, அப்ப வாக்கி டாக்கில இருந்து வெற்றியை கூப்பிட, உடனே கிச்சன்ல தான் இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆர்டரை மட்டும் கொடுத்து வேற பையனை வந்து வாங்கிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஐசுக்கு ஏன் இவன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்னானாலும் பரவாயில்லன்னு அவன் பின்னாடியே வந்து அவனை கூப்பிட்டு, "நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏன் நான் வெயிட் பண்ற? நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கு புரியல. என்னை பார்த்தா கூட போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு" கேட்டா, "இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு." "டேய் அப்படிதான் பண்ணுவேன்னு கூட சொல்லிட்டு போ, அதை விட்டுட்டு இந்த மாதிரி நடிக்காத, செம்ம கடுப்பாகுது. வாக்கில கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் போகணும். அப்படியே போயிடு, இனிமேல் என்கிட்ட வந்து எதுவும் பேசுற வேலை வச்சுக்காதன்னு" சொல்ல வெற்றியும் எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா ரகுபதியோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, "சிதம்பரத்தோட வீடை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, உனக்கு லொகேஷன் போட்டு விட்டுருக்கேன்னு" சொன்னதும் ரகுபதியும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாப்ல. "ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், நீ போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு" கேட்க ரகுபதியும் 50 கிலோமீட்டர் தான் காமிக்குது, எனக்காக நீ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. இங்க ஐசு நடந்த விஷயத்தெல்லாம் வேணிக்கிட்ட சொல்ல, "ஏண்டி அவங்கிட்ட அப்படி பேசினேன்னு" கேட்டா, "பின்ன சம்பந்தமே இல்லாம இப்படி திடீர்னு பிஹேவ் பண்ணா கோவம் வருமா வராதா? ரொம்ப ஓவரா பண்றான், இனிமேல் அவங்கிட்ட வச்சுக்க போறதே இல்லைன்னு சொல்றா. அப்பதான் வேணி இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தானு நெடுமாறன் வெற்றியை கூப்பிட்டு மிரட்டின எல்லா விஷயத்தையும் சொன்னதும், "ஐயோ என்னடி சொல்ற, இப்படி ஆயிடுச்சு. அவனை பார்த்து கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும்னு ஃபீல் பண்ண. சரி விடு, நீ போய் அவன்கிட்ட பேசி அவன் கூல் ஆயிருவான்னு" சொல்றா. அப்புறம் ஐசு வெற்றி கிட்ட சாரி கேட்கறதுக்காக ஒவ்வொரு இடமா அவனை தேடி பார்த்து பாக்குறவங்க கிட்ட எல்லாம் வெற்றியை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப பாண்டி அந்த பக்கம் போறத பார்த்ததும் அவனை கூப்பிட்டா, அவன் கண்டுக்காம நடந்து போய்கிட்டே இருக்க, சரி இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா வெற்றியை பாத்திரலாம்னு அவளும் பின்னாடியே வர, அவனும் ஃபுட் ஆர்டர் எடுத்துட்டு வந்திருப்பான் போல. விறுவிறுன்னு நம்ம கிச்சனுக்குள்ள வந்ததும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ரூமை திறந்து பார்த்தா உள்ள வெற்றி உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஐசுவும் சாக்குல உறைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம பசங்களும் ஐசு கண்டுபிடிச்சதா சாக்குல பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நேரா ஐசு கிட்ட வந்து, "நான் பண்ணது தப்பு தான், அதை நியாயப்படுத்த விரும்பல, ஏதோ பொழைக்கணும்னு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு" சொன்னா. பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம இடத்த காலி பண்றா. அப்புறம் பாண்டி கிட்டையும் நடந்ததை சொல்ல, பாண்டியும் என்னதான் அவன் நம்ம கூட நல்லா பேசினாலும் கண்டிப்பா பிரச்சனைன்னு வரும்போது கிச்சன் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்றான். ஆனா வெற்றி அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணலைனாலும் கண்டிப்பா வேற யார்கிட்டையும் போட்டு கொடுக்க மாட்டான்னு தோணுதுன்னு சொல்ல, "டேய் அவன் நெடுமாறனோட பொண்ணு, கண்டிப்பா நம்மள போட்டு கொடுக்காம விட மாட்டான்னு சொல்றான். இதை கேட்டதும் வெற்றியும் ரொம்ப டல்லாகிறான். "சரி நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருக்காத, விடு பாத்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு போறான். அப்புறம் கஸ்டமரும் கால் பண்ணி ஆர்டர் என்னாச்சுன்னு கேட்க, இப்ப கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறான். ஆனா இதை ஜன்னல் வழியா யாரோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கையை பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்ரீநிதியா தான் இருக்கும்னு தோணுது. நீங்க யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க கட் பண்ணா ரகுபதியும் ஒரு வழியா சிதம்பரத்தோட வீட்டை கண்டுபிடிச்சு அவரோட வீட்டு கதவை தட்ட, உள்ள இருந்து வெற்றியோட அம்மா கதவை திறந்ததை பார்த்து ரகுபதியும் அம்மாவை பார்த்து சாக்காக, அம்மாவும் ரகுபதியை பார்த்து சாக்காகிறாங்க. அம்மாவும், "என்ன சார் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க, வெற்றி கூப்பிட்டு வந்தானா? ஏன் சார் வெளியவே நிக்கிறீங்க, உள்ள வாங்கன்னு" கூப்பிட, இங்க சிதம்பரம்னு கேட்டதுமே அம்மாவும் ரொம்ப தயக்கமா என்னோட வீட்டுக்காரர் தான் சொல்ல, ரகுபதி இதை கேட்டதுமே ரொம்ப சாக்காகிறதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.